ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வருவார், மோடி அவர்கள் மேடையில் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைய காலையில் சட்டசபையில் சபாநாயகர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து 15 நிமிடங்கள் பேசியிருக்காங்க ஓபிஎஸ். டிடிவி வந்து ஓபிஎஸ் உள்ள வரணும்னு விரும்புகிறேன். பட் எடப்பாடி ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காரு. இதுக்கு மேற்கொண்டு பிஜேபியோட ப்ரெஷர் பண்ணாது. டிடிவியை சேர்த்துட்டதோட விட்டுருவாங்க. அது அழகாக காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரே ஆப்ஷன் திமுக தான். அதை தவிர வேறு எங்கேயும் அவர் போக முடியும் அல்லது அரசியல் விட்டு விடுங்க. டிடிவி போய் எடப்பாடிகிட்ட சேர்றதை விட கேவலம் ஓபிஎஸ் போய் திமுகவில் சேர்றது. அதான் ஒரு தாய் பிள்ளைகளும் உண்மையிலே அவங்க எல்லாம் அண்ணா திமுக. இது நேரு இது தாய் கலவன்னு சொல்லுவாங்க. அது அப்படி பார்த்தா நேற்றைய மோடியோட ஸ்பீச்சு வழக்கமான திமுக மீது இருக்கக்கூடிய உக்கிரமான தாக்குதல் இல்லை. மம்தா பானர்ஜியை மேற்கு வங்கத்தில் எவ்வளவு தூரம் உறுதியாக தாக்குகிறது பிஜேபி, பிரதமர் எப்படி தாக்குகிறார், அதில் பாதி கூட நேற்றுக்கு இல்லை. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் திமுக மீது மோடிக்கு இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். யூஸ்வலான பிஜேபியோட தாக்குதல் திமுக மீது இல்லை. திமுக அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர் மீதோ உதயநிதி மீதோ இல்லை. ஆகவே இது ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரை அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கான அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் என்டிஏ கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது, சென்னை அருகே. குறிப்பாக அதில் என்டிஏல எந்தெந்த கட்சிகள்லாம் சேர போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இனிமேல் பெரிய கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் பேசப்படுது. இந்த சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வருவார், மோடி அவர்கள் மேடையில் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த மேடையில் ஓபிஎஸ் வரல. இன்றைய காலையில் சட்டசபையில் சபாநாயகர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து 15 நிமிடங்கள் பேசியிருக்கார் ஓபிஎஸ். என்ன சார் நடக்குது? ஓபிஎஸோட இறுதி சாய்ஸ் வந்து திமுக தான். அப்படி தான் தோணுது. வேறு எங்கே போக முடியும் அவரால்? ஏன்னா ஏடிஎம்கே ரூல்ட் அவுட், கண்டிப்பாக அங்கே முடியாதுன்னு தெளிவாயிடுச்சு. தான் இப்பயே போயிருக்கணும். டிடிவியை சேர்த்துக்கிட்டாங்க, இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். ஸோ அதில் முடியலன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் பியூஷ் கோயல் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. அவருடைய மகன் போய் பார்த்ததா விஷுவல்ஸ் வந்திருக்கு. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. தாவேக்காக போக முடியாது. ஏன்னா தாவே இவருடைய எதிர்பார்ப்புகள் அங்கே போனால் நிறைவேறாது. விஜய் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரியும் இல்லை. விஜய் ஏதோ ஒரு கனவுலகில் வாழ்ந்துன்னு இருக்கார். அதுவும் விசில் சின்னம் கிடச்சோன்னா ஒரு அடுத்த ஆட்சி நம்மதான்ற எண்ணத்துக்கு விஜயும் விஜய் கட்சிக்காரர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வளோ ஈஸி இல்லைன்றது அவங்களுக்கு புரியல. ஓபிஎஸ் அங்கே போவாருன்னு பேசினாங்க, கட்சியில் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இன்றைக்கி சேகர் பாபு பார்த்து பேசுகிறாருன்னா, சபாநாயகர் ரூமில் பார்க்குறாருன்னா ராஜினாமாவை கொடுத்துட்டு போய் சேரணும் அங்கே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்பன்றதான் கொஸ்டின். இப்போ இருக்கிற நிலைமையில அப்படி தான் நமக்கு தோணுது. இல்லை ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒரு மகனுக்கு மட்டும் அதிமுகவில் சீட்டு கொடுப்பாங்க. ஓபிஎஸ்ஸு கிடையாது. ஆனால் 2 சீட்டோ ஒரு சீட்டோ ஒரு மகனுக்கு கொடுப்பாங்க அலையன்ஸில். ஏன்னா இப்பயும் வந்து டிடிவி வந்து ஓபிஎஸ் உள்ளே வரணும்னு விரும்புகிறாரு. பட் எடப்பாடி ரொம்ப ஸ்டப்பானாக இருக்கார். இதுக்கு மேற்கொண்டு பிஜேபி அவரை ப்ரெஷர் பண்ணாது. டிடிவியை சேர்த்துக்கிட்டதோட விட்டுருவாங்க. அவங்க வந்து அது அழகாக காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரே ஆப்ஷன் திமுக தான். அதை தவிர வேறு எங்கேயும் அவர் போக முடியாது அல்லது அரசியல் விட்டு ஒதுங்கணும். ஒருவேளை அவர் சேரலைன்னா மகனுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துட்டு அவர் ஒதுங்கி நிற்கலாம். இல்லை அவரே சேர்றாருன்னா அவரே கூட கண்டெஸ்ட் பண்ணலாம். அவருடைய ஒரே ஆப்ஷன் திமுகன்றது தான் இப்பொழுதைக்கு நமக்கு தெரிகிறது. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர வாய்ப்பு இருக்காது. காரணம் வந்து 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அதிமுகவில் உச்சபட்ச பதவியான தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வச்சிருக்காரு. அவர் எப்படி ஒரு 3-4 சீட்டுக்காக வந்து திமுகவில் போய் சேருவார்? அவருக்கான இடம் வந்து அங்கே என்னவா இருக்கும்? ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே மாறிடுச்சு இல்லையா? அவர் சேர மாட்டார்னு நான் சொல்லலை, வாய்ப்பு கம்மின்னு சொல்ல. அதோட அர்த்தம் என்னன்னா வந்து இவருக்கு என்ன அங்கே பொசிஷன் கிடைக்கும், சேரவே முடியாதுன்னா நான் ஒன்றும் சொல்லலை. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மூச்சு இருக்க வரைக்கும் 100 வயசு ஆனாலும் அந்த அதிகார வெறி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான். இப்போ பாருங்கள், பண்டூர் ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ். அவருக்கு 90 வயசு ஆக போகுது. 90 வயசு. ஆமாம், கிட்டத்தட்ட 88 வயசு நம்ம அவர் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 74-75 கலைஞர் பீரியடில் மந்திரியாக இருந்தவர். ஸோ அவர் 90களை தொட்டு கொண்டு இருக்கிறார். யார் இருப்பா அவர் கூட? ஒரே ஆள். அவர் இப்போ எம்ஜிஆர் கழகம் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன்ற. எப்படி இவங்களுக்கு இந்த எண்ணம் வருது? ஏன் இவங்களால் இதை விட்டுட்டு போக முடியல? கண்ணியமாக ஏன் ஒதுங்க முடியல? அவமானங்கள் எவ்வளோ வந்தாலும் போகிறாங்க. அதுதான் ஒரு அரசியல்வாதி. இதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கக்கூடாது. இப்போ டிடிவி தினகரன் வந்து அவ்வளோ பேச்சு பேசிட்டு ஏடிஎம்கேல போய் சேர்ந்தார். அதை பெருசாக பேசுகிறாங்க. திமுக கூட்டணியில் வைகோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பேசினாருன்றத வீடியோஸ் வந்து அந்த காலத்தில் வீடியோஸ் இல்லை அவ்வளோ, அதனால் தப்பிச்சுது. அப்படியும் 16 மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அவர் பேசின வீடியோலாம் பார்த்துருக்கோம். கருணாநிதி விட்டு பெண்கள்லாம் வெள்ளை புடவை கட்டிக்கணும்லாம் அவர் பேசினார். தெரியும் உங்களுக்கு. அவங்க கூட இருக்கவங்களே அதுக்கு வருத்தம். ரவிக்குமார், விசிக ரவிக்குமார்லாம் அது கண்டனம் தெரிவித்தாங்க. எடப்பாடி அவர் கூட மென்ஷன் பண்ணார். எஸ், வைகோ பேசாத பேச்சாங்க. இதெல்லாம் டிடிவி வந்து எடப்பாடியை பற்றி பேசுனது ஒன்றுமே கிடையாது. வைகோ வந்து கருணாநிதி குடும்பத்தை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் கருணாநிதி விட்டு பெண்களை பற்றியும் பேசுனதுக்கெல்லாம் அளவே கிடையாது.
அவ்வளோ பேச்சு பேசினார். ஏன் இதே ஜெயலலிதா கூட இருக்கவங்க ஜானகியில் இருக்கும்போது ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது. கருணாநிதி கூட இருக்கவங்க இப்போ திமுகவில் இருக்கவங்க கருணாநிதியை பற்றி பேசாத பேச்சு கிடையாது. சேகர்பாபு உட்பட, முத்துசாமி உட்பட, சேகர்பாபு உட்பட, அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட 8 மந்திரிங்க இருக்காங்களே, இவங்கெல்லாம் கருணாநிதியை பேசாத பேச்சு கிடையாது. சகஜம் இது. இது ஏதோ இன்றைக்கி டிடிவிக்கு மட்டும் இவங்க வந்து அப்படியே புதுசாக நடந்த மாதிரி குதிக்கிறாங்க. ஏன் குதிக்கிறாங்கன்னா, டிடிவி போய் ஏடிஎம்கேல சேர்ந்தது என்டிஏவை பலப்படுத்தி இருக்கிறது. திமுகவுக்கு அது வந்து கடுமையான சவாலை ஏற்படுத்துது. திமுகவுக்கு ஏற்கனவே விஜய் விஷயத்தில் கலங்கி போயிருக்கிற திமுகவுக்கு இன்னமும் கிளி பிடித்து ஆட்ட ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் திமுகவோட ஈகோ சிஸ்டம் நேற்று அவ்வளோ கத்துது, கதறுது, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதாவது அவர் ரொம்ப உலகமாக பாவத்தை, தேச துரோகத்தை பண்ணிட்ட மாதிரி கத்துறானுங்க. திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவை சார்பு நிலையில் இருக்க ஊடகங்களும். இது புதுசு ஒன்றும் இல்லையா, எல்லாரும் பண்ணுறது தானே அவரும் பண்ணார். நீ இந்த அதே நாள் அன்னைக்கு டிடிவி போய் அதை சேர்ந்த அதே நாள் அன்னைக்கு வைத்திலிங்கம் போய் திமுகவில் சேர, அது எவனா ஒருத்தன் கேட்டானா? ஜெயலலிதா கிட்ட 10 வருஷம் மந்திரியாக இருந்த ஒருத்தர் போய் திமுகவில் சேர்றாரு. அதை ஒருத்தன் பேசலை. டிடிவியை மட்டும் அதை மட்டும் ஏன் பேசுகிறானுங்க? ஆகவே இது அதான் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு அளவுகோல், பிடிச்சா ஒரு அளவுகோல். ஓபிஎஸ் போய் திமுகவில் சேர்ந்தார்னா திமுக சார்பு ஊடகங்கள் ஒன்றுமே பேச மாட்டாங்க. அதை எப்படி பராசக்தி படக்குழு எல்முருகன் வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடி மோடியோட கட்டிப்பிடித்து கொஞ்சம் குலாவிய போது கண்டும் காணாதது போல் அமைதியாக இருந்தார்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதே ஜனநாயகன் படக்குழு மோடியோடு இருந்திருந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்க தமிழ்நாடு மீடியாவும், திமுகவோட தொங்கு சதைகளும், திமுகவோட வளர்ப்பு பிராணிகளும். இப்போ அதான் பிடிச்சா ஒரே சம்பவம் தனக்கு பிடிச்சவன் பண்ணானா கண்ணை மூடிக்கின்னு எல்லாத்தையும் மூடின்னு இருக்கிறது, பிடிக்காதவன் செஞ்சானா எகிரி குதிக்கிறது. டிடிவி போய் எடப்பாடியோட சேர்ந்த அன்னைக்கு மீடியாவோட ரியாக்ஷன், திமுகவோட ரியாக்ஷனை பாருங்கள். அது திமுகவை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனோட விளைவு தான் அது. ஆனால் ஓபிஎஸ் சேரும்போது அமைதியாக இருப்பானுங்க பாருங்களேன். ஓபிஎஸ் இந்த பக்கம் வரும்போது அதற்கு இணையான அவலம் தானே அது. டிடிவி போய் எடப்பாடிகிட்ட சேர்றதை விட கேவலம் ஓபிஎஸ் போய் திமுகவில் சேர்றது. அதான் ஒரு தாய் பிள்ளைகள் அவங்க. உண்மையிலே அவங்க எல்லாம் அண்ணா திமுக. இது நேர் எதிர். தாய் கலவன்னு சொல்லுவாங்களே சார், அது அப்படி பார்த்தா தீக்கால போய் சேரணும். நீ திமுகவில் சேரக்கூடாது. நீ போய் சேர வேண்டியது தீக்கால, திமுகவில் இல்லை. அப்போ ஆனால் திறக்க மாட்டானுங்க, வாய் திறக்க மாட்டானுங்க. பிடிச்சா ஒரு அளவுகோல், பிடிக்கலன்னா ஒரு அளவுகோல், அவ்வளோதான். இது அரசியல் சிவா. இது யாருக்கும் வெட்கம் இல்லை. வெட்கம் கெட்ட அரசியல் இது. இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசக்கூடாது. யாருக்கும் வெட்கம் இல்லை. அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே ஓடுவாங்க, அவ்வளோதான். அரசியலில் இதெல்லாம் சாதாரணம்னு சொன்னீங்க. ஆனாலுமே வந்து சேர்ந்த அன்னைக்கு அவர் வந்து எடப்பாடியோட சந்திச்சு சேரல, பியூஷ் கோயலை சந்திச்சு சேர்ந்தார். சேர்ந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்குறப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்தலை. ஆனாலுமே வந்து அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அறிக்கைகள் வெளியிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் ஒரு பிடிக்காம வேற வழி இல்லாமல் டிடிவி வந்து அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. அது உண்மைதானே சார்? அது உண்மைதான். நிர்பந்தத்தால், அழுத்தத்தால் அவர் சேர்ந்திருக்கிறார். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். அவருக்கே இருக்கக்கூடிய சில பிரத்யேக பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், அதன் காரணமாக அவர் பாஜகவோட அழுத்தத்தால் தான் இன்றைக்கு எடப்பாடியோடு சேர்ந்திருக்கிறார். தேர்தல்கள் முடிந்த பிறகு அவர் எடப்பாடியோடு இருப்பாரா என்பது சந்தேகம். அவர் கட்சி தானே வச்சிருக்காரு, ஒன்று மெர்ஜாவிலே. ஆக அமமுக தனியாக செயல்படுகிறது. பிரச்சனை அடிப்படையில் எடப்பாடிக்கு ஆதரவுன்னு சொல்லலாம். திடீர்னு எடப்பாடிக்கு எதிராகவும் அவர் போர்க்கோலம் போடுவார். இது டெம்பரவரி. எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டுறவு, பாசம் எல்லாம் தற்காலிகமானது. தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக இது இப்படியே தொடரும் என்று சொல்ல முடியாது. அதில் தெளிவாக இருங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஒன்றா இருக்காங்க. அது என்டிஏக்கு பலம் கூட்டி இருக்கிறது. அது எடப்பாடியின் வெற்றி வாய்ப்பை அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை. அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி அவர் நிரந்தரமாக இருப்பார்னு சொல்லலை, அவர் விரும்பி சேர்ந்தார்னு சொல்லலை. அழுத்தத்தால் தான் சேர்ந்தார். எஸ், அதில் சந்தேகமே வேணாம். பட் அதான் அரசியல். ஏன் திமுக செய்யலையா? திமுகவில் சேர்ந்தவெல்லாம் அப்படியே கொள்கை குன்றுகளா? ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே திமுக போய் சேர்றாங்க. அது எதையோ ஸ்டாலின் அவர்கள் எப்படிலாம் பேசினார்னு பார்த்தோம், சேர்ந்துட்டாரு. பாலாஜி ஸ்டாலின் அவர்கள் ஆமாங்க, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் திமுகவில் போய் இத்தனை பேரும் சேர்றாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இத்தனை பேர் போய் சேர்ந்தானா? அப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது இத்தனை பேர் வந்து சேர்றான்னா எதையோ எதிர்பார்த்து போய் சேர்றான், இல்லை இதுலேருந்து தப்பிப்பதற்கு போய் சேர்க்கிறார்கள், அவ்வளோதான். இதில் பிஜேபி செஞ்சால் மட்டும் உங்களுக்கு வந்து கசக்குது, திமுக செஞ்சால் இனிக்குதா? எல்லாம் ஒன்று தானேங்க. அந்த நேர்மையாவது இருக்கணும், பேசுகிறவனுக்கு இருக்கணும்ல. இப்போ டிடிவி சேர்ந்ததால என்டிஏ பலமடைஞ்சதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் திமுக போய் சேர்ந்தார்னா திமுகவுக்கு பலமா அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பலமாகாது, நெகட்டிவாக தான் போகும். ஓபிஎஸ்க்கு வேணால் பலமாகலாம், திமுக எந்த பலமும் இல்லை. அந்த வாக்குகள் என்னங்க, அது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்க. அது எப்படிங்க ஓபிஎஸ் போனால் போய் சேர்ந்துடும்? ஓபிஎஸ் தனிப்பட்ட லாபத்துக்காக போய் தன்னை காப்பாற்றிக்கொள்ள திமுகவில் சேரலாம். அவர் சேருவாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை சேருகிறார் என்றால் அவர் மட்டும் தான் போவார். அவர் வாக்கெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் போவாது, சத்தியமாக போகாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரம்பரை அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு, அது எப்படி அங்கே போகும்? ஓபிஎஸ் போகலாம், அந்த வாக்குகள் போகாது. அவர் ஜெயிக்கலாம், ஆனால் அது எனக்கு தெரியாதுங்க. அவர் ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம். அவர் ஜெயிப்பார்ன்றதை நான் மறுக்க தயாராக இல்லை. திமுகவோட சேர்றதால திமுக வாக்குகளும் ஓபிஎஸ் கிட்ட இருக்க பெரும் பணம்
மிகப்பெரிய அளவில் பணம் வைத்திருக்கிறார். அது அவருக்கு வெற்றிக்கனியை ஈட்டி தரலாம். பட் அவரால் வந்து பெரிய லாபம் திமுகவுக்கு கிடையாது. டிடிவியால் அதிமுக கூட்டணி என்டிஏ கிடைத்த லாபம் ஓபிஎஸ் ஒருவேளை திமுகவுக்கு போனால் திமுகவுக்கு சத்தியமாக கிடைக்காது. ஓபிஎஸ் இருந்து பிரிந்து போன வைத்திலிங்கம் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறதுல பெரிய தயக்கம் காட்டுறாரு, ரொம்ப தாமதப்படுத்துறாரு அப்படிங்கிற விமர்சனத்தோடு அங்கே போயிருக்காரு இல்லையா ஓபிஎஸ் அவர்கள் மீது. என்ன சார் பிரச்சனை? கிட்டத்தட்ட அவர் தர்ம யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து பல பல்ட்டிகள் அடிச்சிருக்காரு, பல குற்றச்சாட்டுகள் கூட இருந்தவங்களுக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சி அவர் மீது வந்துகிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அடிப்படை இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அரசியல்வாதி, ஒரு அனுபவசாலி, ஆனாலும் ஏன் தடுமாற்றாரு? அது உண்மையிலே அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஜெயலலிதாவால் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி. ஜெயலலிதா செத்த பிறகு பிஜேபி அவர் தான் சிஎம் ஆக்குது. சசிகலாவோட சாய்ஸ் வந்து எடப்பாடி. எடப்பாடியை நம்புவதற்கான வேலையை வந்து இன்றைக்கி சசிகலா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்ஸை நம்பியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. சசிகலாவை முடிஞ்சு போன கதை. அவர் ஏன் அப்படி இருக்கார், முடிவு எடுப்பதில் தாமதம், எனக்கு உண்மையிலே பதில் இல்லை. தெரியாததுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அது புதிரான விஷயந்தான். அது அவருடைய அரசியல் ஆளுமை என்று இருக்கலாம். அதனால தான் அவர் இன்றைக்கி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கிட்டாங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் தாவேக்காக போயிட்டாரு, டிடிவி வந்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்கு போயிட்டார். ஒன்று நீ வேறு கட்சியில் போய் சேர்ந்தனும், இல்லை தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். கட்சி ஆரம்பிக்காமல் நான் தான் அதிமுக நடம் பிடிச்சா நடுத்தரில் தான் நிற்கணும். அதான் நடக்குது இன்றைக்கி. அதே போல் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா திமுகவிற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்களும் வச்சிருக்காரு திமுக மீது. ஆனால் புதுசாக சொல்லலை, ஏற்கனவே இருந்த விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச்சு திமுக மீது கடுமையான விமர்சனம் என்று சொல்ல மாட்டேன். யூஸ்வலாக மோடியோட ஸ்பீச்சில் இருக்க அந்த ஃபயர் நேற்றைய ஸ்பீச்சில் இல்லை. இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ன்றதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமான வார்த்தை, யூஸ்வல் டைலாக். மமதா பானர்ஜியை மட்டைக்கு 2 கீற்றாக மோடி கிழித்தெறிவது போல, பிஜேபி கிழித்தெறிவது போல நார கிழிக்கிறாங்க மமதா பானர்ஜி. அந்த மாதிரிலாம் அதில் பாதி கூட நேற்று திமுக அரசாங்கத்து மீது, ஸ்டாலின் மீது அவர் வைக்கவில்லை. எந்த மந்திரியையும் அவர் நேம் பண்ணல. இதெல்லாம் ஸ்டாலினை, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் நேம் பண்ணுவார். இப்போ இடி வளையத்தில் நல்லா மாட்டியிருக்காரு மந்திரி நேரு. அவர் எந்த நேரமும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவார்லாம் வதந்திகள் வருகின்றன. எஃப்ஐஆர் போட்டால் ஸ்டேட் போலீஸ்னால் நேருவோட நிலைமை சிக்கலாகும். கரண்ட் டாபிக் நேரு தான். அதான் ஏடிஎம்கே போட்ட வழக்கு ஹைகோர்ட்டில் இருக்குது பெண்டிங்கில். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து மோடியோட ஸ்பீச்சு கரண்ட் டாபிக் என்னவோ அதை பற்றி பேசுகிறதா இருக்கும். உதாரணத்துக்கு 2024 ஏப்ரல் மாதம் மக்களவைத் தேர்தல்களுக்கு முன்னால் இங்கே வரும்பொழுது ஏப்ரல் முதல் வாரத்தில், ஏப்ரல் 4ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த இதில் பேசும்பொழுது, நந்தனத்தில் பேசும்போது போதைப்பொருள் விஷயத்தை பற்றி பேசி அன்றைக்கி ஜாஃபர் சாதிக் இஷ்யூ தொட்டு பேசி திமுக குடும்பம் போதைப்பொருளில் ஈடுபட்டிருக்குன்னு நேரடியாக சொன்னார். அன்றைக்கி உதயநிதி பேர் போதைப்பொருள் விவகாரத்தில் பெரிய அளவில் அடிபட்டது. அந்த விஷயத்தை பற்றி பேசினார். அந்த மாதிரி கரண்ட் டாபிக் இன்றைக்கி நேருவோட விஷயம், அதை பற்றி அவர் பேசலை. ஸ்டாலினோட பெயரையே சொல்லலை, உதயநிதி பெயரையே சொல்லலை. பொதுவாக தமிழ் அது இது போன்றோம், குடும்ப ஆட்சி, யூஸ்வல் ஸ்டஃப்புங்க. யூஸ்வலாக இருக்கிறத விட குறைவுங்க. நேற்றைய மோடியோட ஸ்பீச்சு வழக்கமான திமுக மீது இருக்கக்கூடிய உக்கிரமான தாக்குதல் இல்லை. மமதா பானர்ஜியை மேற்கு வங்கத்தில் எவ்வளவு தூரம் உறுதியாக தாக்குகிறது பிஜேபி, பிரதமர் எப்படி தாக்குகிறார், அதில் பாதி கூட நேற்றைக்கு இல்லை. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் திமுக மீது மோடிக்கு இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். யூஸ்வலான பிஜேபியோட தாக்குதல் திமுக மீது இல்லை. திமுக அமைச்சர்கள் மீதோ, முதலமைச்சர் மீதோ, உதயநிதி மீதோ இல்லை. ஆகவே இது ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று மோடியோட ஸ்பீச் யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த கடுமை என்பது இல்லை. அவங்க கவனம் பூரா மேற்கு வங்கத்தில் இருக்குது. அது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க சொன்னாங்க, அடுத்த குறி மேற்கு வங்கம் தான். தமிழ்நாடு சேர்த்து சொன்னாங்க, சொல்லலை. அது அமித்ஷா சொன்னார், மோடி சொல்லலை. நவம்பர் 14 பீகார் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இரவு பிஜேபி தலைமையகத்தில் வெற்றி விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது மோடி சொன்னது, பீகார் வழியாக கங்கை மேற்கு வங்கத்தை நோக்கி ஓடுகிறது, பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்து மேற்கு வங்கம் தான் எங்கள் குறி அப்படின்னார். ஒரு வாரம் பொறுத்து பீகாரில் பேசும்போது மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் எங்கள் குறினார் அமித்ஷா. அது கூட ஒரு தடவை தான் சொன்னார், அதுக்கு மேலே சொல்ல. ஆனால் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குது இன்றைக்கி? வேட்பாளர் பட்டியலே தூக்குனாங்க இடி உள்ள. அது இல்லைங்க, ஐபேக்கை ரெய்டு பண்ணும்போது மமதா பானர்ஜி உள்ளே பூந்து ஐபேக்கோட ஓனர் வீட்லேயும் ஐபேக் ஆஃபீஸ்லையும் ரெய்டு பண்ணும்போது மமதா பானர்ஜி உள்ளே பூந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஐபேக் அதிகாரிகளோட ஃபோனெல்லாம் ஈடி கிட்ட கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு. மமதா பானர்ஜி மேலே ஈடி போட்ட கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. மமதா நிலக்கரி ஊழலில் வாங்கின பணம் ஐபேக் நிறுவனத்தில் மணி லாண்ட்ரிங் ஆயிருக்குன்னு தான் ஈடி உள்ளே வருது. நல்லா கவனிங்க, 2 விஷயம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. அதே ஐபேக் தான் இவங்களுக்கும் ஒர்க் பண்ணுது. ஈடி நினச்சின்னா எங்கே வேணால் வரலாம், அதோட தொடர்ச்சி இது. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க, யாருமே பேசலை. வழக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் மீது அமலாக்கத்துறை ஏவி விடப்படும் போது, அதுவும் ஒரு முதலமைச்சருக்கு எதிராகவே அமலாக்கத்துறை வந்து வழக்குகளை பதிவு செய்வோம் என்று சொல்லும் பொழுது
ஒரு முதலமைச்சரே அவங்களுடைய கட்சிக்காக உழைக்கக்கூடிய நிறுவனத்தில் இடி ரைடு பண்ணும்போது உள்ளே பூந்து ஃபைல் எடுத்துகிட்டு போகும்போது மிகப்பெரிய அளவில் மோதல் மேற்கு வங்க அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இடிக்கும் நடக்கும்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இடிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் நடக்கக்கூடிய சண்டைன்றது இன்னைக்கு ரொம்ப ஒரு உச்சபட்ச சண்டை, உக்கிரமான உச்சபட்ச சண்டை. ஒரு முதலமைச்சர் வரலாறுலேயே கிடையாது இடி ரைடை நடுப்புற உள்ள பூந்து தடுக்கிறாங்க. இடி மேலே 3 எஃப்ஐஆரை கல்கட்டா போலீஸ் ஃபைல் பண்ணுது. மம்தா பானர்ஜி தான் கம்ப்ளைண்ட். அஃப்கோர்ஸ் அது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. மம்தா மேலே சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் யார் கேட்குறா? இடி கேட்குது. இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் செய்தின்ற முறையில் மிக முக்கியமானது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும். யோசிங்க. நம்பர் 1 இதை நான் எதுக்கு சொல்லணும், இப்போ கர்நாடகா கவர்னர் வந்து அவருடைய உரையை வந்து மாநில அரசு எழுதி கொடுத்ததை படிக்காமல் இஷ்டம் போல் படிக்கும்போது அங்கே வந்து பெரிய பிரச்சனையாவது ஒரு வெளிநடப்பு பண்ணுறாரு. அவரை வந்து காங்கிரஸ் எம்எல்ஏஸ்லாம் வந்து கெரவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி அங்கேயும் வந்து அரசு கொடுத்த உரையில் இருக்கிறது தான் பதிவு செய்யப்படும், மற்றது எதுவும் வந்து அச்சில் ஏறாதுன்னு அவை குறிப்பில் ஏறாதுன்னு கர்நாடகா சபாநாயகர் உத்தரவு போடுறாரு. கேரளாவில் இதே பிரச்சனை வருது. கண்டனம் தெரிவித்து ஸ்டாலின் அறிக்கை கொடுக்குறாரு. எதுக்கு? கேரளா கொடுக்குறாரு. அடுத்த நாள் கர்நாடகா நடக்கும்போது கர்நாடகா கவர்னர் நடந்து கொண்ட முறைக்கு கண்டனம் தெரிவித்து ஸ்டாலின் அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் மம்தா பானர்ஜிக்கு ஈடிக்குமான பிரச்சனை இல்லை. இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கவில்லை. நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச் வழக்கமான கடுமை இல்லை. அவர் இந்தியா அணிலேருந்து யாருமே பேசலையா? ராகுல் காந்தி இந்தியா அணியிலேருந்து யாரும் பேசலையா? இந்தியா அணியில் இது நல்ல கேள்வி. இந்தியா அணிலேருந்து யாராவது பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. அதில் காங்கிரஸ் பேசாமல் இருக்கிறது நியாயமாக. காங்கிரஸ் வந்து மம்தாவையும் திட்டிருக்காங்க. கரெக்ட். காங்கிரஸ் மம்தாவையும் திட்டினாங்க, இடியையும் திட்டிருக்காங்க. 2 பேரும் நாடகம் ஆடுறாங்கன்றாங்க. சிபிஎம் வந்து 2 பேருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மம்தா பானர்ஜி இடியோட நடவடிக்கையை தடுத்தது தவறுன்னு சிபிஎம் அறிக்கை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் வந்து 2 பேர் மேலேயும் தவறுன்றாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே கருத்து தெரிவிக்கவில்லை? மம்தா பானர்ஜிக்கும் அமலாக்கத்துறைக்குமான மோதல் சுதந்திர இந்திய வரலாறு காணாதது. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அமலாக்கத்துறை ரெய்டை நடுப்புற பூந்து தடுக்கிறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலேயும் காவலுக்கு நின்ற மத்திய படைகள் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க. மம்தா பானர்ஜி மேலே சிபிஐ விசாரிக்கணும், அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் இடி கேஸ் போடுது. இது எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டு! காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணிடுச்சு, சிபிஎம் ரியாக்ட் பண்ணிடுச்சு. வழக்கமாக இந்த மாதிரி வந்து நான் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மம்தா விவகாரத்தில் இது வரைக்கும் வாய் திறக்கவில்லை. கவனிங்கன்றான். நேற்றைய பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வழக்கத்துக்கு மாறா திமுகவிடம் மென்மையாக இருக்கிறது. எல்லாரும் திமுகவிடம் கடுமையாக இருக்கிறாங்க. நேற்று அது கடுமையான ஸ்பீச்சே இல்லை. மோடியோட அளவுகோல்களின்னு பார்த்தாலும் அது கடுமையான ஸ்பீச் கிடையாது. இட்ஸ் அ சாஃப்ட் ஸ்பீச். நான் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி தேர்தல்கள் நெருங்கி இருக்கும்போது கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எதிர்க்கட்சிகள் மீது அடிக்கக்கூடிய பிரதமர், மம்தா பானர்ஜி மீது அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய பிரதமர், ஏன் நேற்றைக்கு மதுராங்கம் ஸ்பீச்சில் ஸ்டாலின் பெயரை கூட உச்சரிக்கல, உதயநிதி பெயரை கூட உச்சரிக்கல. பொதுவாக இருக்குது. எல்லாம் முந்தி வச்ச குற்றச்சாட்டுகள், அதுவும் மென்மையானவை தான். ஆகவே அந்த ஸ்பீச் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்பீச், உருவங்களை உயர்த்தக்கூடிய ஸ்பீச். இடி விஷயத்தில், மம்தாக்கும் இடிக்குமான விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்காததும், நேற்றைக்கு தன்னுடைய உரையில் திமுகவை மென்மையாக மோடி அவர்கள் கையாண்டதும், ஸ்டாலின் பெயரை கூட உச்சரிக்காததும், உதயநிதி பெயரை கூட உச்சரிக்காததும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிகழ்வுகள் என்று தான் நான் பார்க்கிறேன். கவனிக்க வேண்டியது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் சாஃப்ட் கார்னராக இருக்காங்க, இன்னொரு பக்கம் மம்தாவுக்கு ஆதரவாக வந்து ஸ்டாலின் குரல் கொடுக்கல. இதுலேருந்து பொலிட்டிக்கலாக என்ன சார் டேக் அவே? இல்லை, நான் வந்து எந்த விதமான இதுவும் உள்நோக்கங்களும் கற்பிக்கல. ஃபேக்டை மக்கள் முன்னால் வைக்கிறேன். நீ புரிஞ்சுக்காட்டி விட்டுரு. ஆழமான ஒரு காரணம் இல்லாமல் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து இந்த ஃபேக்டை தான் முன் வைக்கிறேன். நான் எந்த காமெண்ட்ரியும் கொடுக்கல. இதில் கொடுக்கல. இந்த ஃபேக்டை நான் மக்கள் முன்னால் வைக்கிறேன். நான் சொல்கிறது, மம்தா பானர்ஜிக்கும் ஈடிக்குமான விவகாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கல. இது ஆச்சரியமானது. வழக்கமாக அவர் கருத்து தெரிவிப்பார். இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் அப்படின்வார். எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணதா தெரியல. அது ரொம்ப முக்கியமானது. அதோட தொடர்ச்சியாக இது நடக்குது. அது சீன் 1, இது சீன் 2. மோடியோட ஸ்பீச் ரெண்டையும் மக்கள் முன்னால் வைக்கிறோம். மக்கள் முடிவு பண்ணுறோம். நான் 1% கூட எதையும் ஏற்றலை, இறக்கலை, கூட்டலை, குறைக்கல. நிறைய ஒரு கேள்வி எஞ்சி இருக்கிறது. ஓபிஎஸ் பற்றி பேசிட்டோம். ராமதாஸ் அணி, இன்னொரு பக்கம் தேமுதிக அணி, அவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தேமுதிக உண்மையிலே தெரியல சார். அவங்க 2 பேரோடையும் பேசுகிறாங்க. எந்த பக்கம் போவாங்கன்றது வாய்ப்பு. ஏன்னா நேற்றே மேடையில் ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இனிமேல் என்டிஏ பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னமும் இருக்கு. நேற்று கூட்டத்தில் ஏறாதவங்களாம், மேடையில் ஏறாதவங்களாம் ஏறக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. இன்னமும் வாய்ப்பு இருக்குது. பட் அது அவங்களோட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலைன்னா அவங்க
போகாமல் இருக்கலாம். அவங்க தேமுதிக என்ன பண்ண போகிறாங்க நமக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன் தான் சார், அவருக்கு போகிறதுனா திமுக தான் போய் ஆகணும். அது திருமாவோட முடிவுன்றாங்க. நான் ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவை திருமாவிடம் விட்டு விட்டார்ன்றாங்க. அந்த முடிவே அவர் திருமாவிடம் விட்டு விட்டார். ஏன்னா கிரீன் சிக்னல்னா ஸ்டாலின் திருமா கிரீன் சிக்னல் கொடுத்தா ராமதாஸை உள்ளே இழுத்துப்பாங்க. பட் திருமா கிரீன் சிக்னல் கொடுத்தாருன்னா ஏற்கனவே தன்னுடைய வாக்கு வங்கியை விஜயிடம் இழந்து நிற்கின்ற திருமா மேலும் அந்நியப்பட்டு போவார். ஏற்கனவே தன்னுடைய வாக்கு வங்கியை விஜயிடம் கணிசமான அளவுக்கு இழந்து நிற்கிற திருமாவளவன் ராமதாஸ் உள்ளே வருவதற்கு அனுமதித்தால் திமுக கூட்டணிக்குள் மேலும் தன் வாக்காளர்களிடம் தன்னுடைய ஓட் பேங்க் கிட்ட மேலும் அந்நியப்பட்டு போவார். அவர் என்ன முடிவு பண்ணுவார்னு அவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் இது அவர் எடுக்க வேண்டிய முடிவு என்று தான் ஸ்டாலின் கருதுகிறார் என்று தான் தகவல்கள் வருகின்றன. இதை விட ஒரு அவலம் எதுவும் இருக்க முடியாது. அதாவது தனிப்பட்ட முறையில் டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ போனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது தனிமனித தாக்குதல்கள். அது வைகோ கூட சொல்கிறேன், அது தனிமனித தாக்குதல். நான் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு யாருமே நினச்சி பிஜேபி கூட செய்யாத அட்டூழியத்தை, மனித குலத்துக்கு எதிரான குற்றம், அது பட்டமான சாதி வெறியை தாண்டி தீண்டாமையை ஒரு கொள்கையாக அறிவித்து ராமதாஸ் அன்னைக்கு அரசியல் பண்ணார். தீண்டாமையை ஒரு கொள்கையாக, இதை யாருமே மறுக்க முடியாது. அந்த கட்சியோட போய் நீங்கள் அப்போ பிஜேபியோடய சேர்ந்துக்கலாமே. எதுக்கு பிஜேபி கிட்ட இவ்வளோ பக்கம் காட்டுறீங்க? நாளைக்கு பிஜேபியோடய நீங்கள் போவீங்க. ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் வருவதை திரும்ப அனுமதிப்பாரே, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு பிஜேபி கூட்டணியுடனும் திரும்ப போவார். அதற்கான அடையாளம் தான் இது. ரெண்டு ஒன்று தானே. ஒருபோதும் நாங்கள் பாமக பாஜக இருக்க கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொன்னவர், எங்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அன்புமணி ஒன்றுதான் என்று சொன்னவர், ஒருவேளை திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் உள்ளே வருவதை அனுமதித்து அதற்கு பிறகும் ராமதாஸ் ஒருவேளை திமுக கூட்டணியில் இணைந்தால் அதற்கு பிறகும் திமுக கூட்டணியில் தொடர்வாரேயானால் திருமாவளவன் விசிகா நாளைக்கு பிஜேபியுடனும் கூட்டணி சேரும் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா சில விஷயங்கள் அரசியலில் விவாதத்திற்கு அப்பாற்பட்டது. தனிநபர்கள் போகலாம் வரலாம், ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ வைத்தியலிங்கமோ வைகோவோ இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, தனிநபர்கள். ஆனால் ஒரு சித்தாந்தம் என்கின்ற முறையில் தீண்டாமையை முன்னிறுத்தி அரசியல் செய்த ஒரு கட்சியோடு திருமாவளவன் போவாரே ஆனால் கண்டிப்பாக வரலாறு ஒருபோதும் அவரை மன்னிக்காது. அவர் கண்டிப்பாக பிஜேபியோடும் அடுத்து போவார். அப்படித்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்து, சமகால அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பண்ணுறீங்க. நன்றி சார்.